தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி மார்ச் மாதம் 23ஆம் தேதி திங்கட்கிழமை. புனித மிக்கேல் அதிதூதரிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். வானுலக சேனை தலங்களின் அதிபதியே, சதா ஜீவ அரூபிகளில் மகிமையும் மேன்மையும் நிறைந்த சம்மனசானவரே, அவர்களிலும் உத்தமமானவரே, தேவ கட்டளைப்படியே பரலோக வாசலை திறக்கவும் பூட்டவும் அதிகாரம் உள்ளவானவரே, தேவநீதி சிம்மாசனத்திற்கு அருகில் எங்கள் ஆத்துமாக்களை சேர்ப்பிக்கும் தூதாதி தூதரே, மரண அவஸ்தைப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய விரைந்தோடி வரும் உபகாரியே, மரித்தவர்களின் ஆத்துமங்களை அழைத்து கொண்டு போய் திவ்ய கடவுளின் சந்நிதியில் சேர்ப்பிக்கும் காவலரே, பலவீனனும் நிர்பாக்கியனுமாகிய அடியேனை கருணை கண்கொண்டு பார்த்து என் வாழ்நாள் முழுவதும் சிறப்பாக மரண தருவாயிலும் எனக்கு உமது தயை நேச உதவி புரிந்தருள வேண்டுமென்று மன்றாடுகின்றேன். அதிதூதரான புனித மிக்கேலே, எங்கள் போராட்டத்தில் எங்களை காத்தருளும். பிசாசின் வஞ்சக சூழ்ச்சிகளில் எங்கள் துணையாயிரும். தாழ்மையான எங்கள் மன்றாட்டை கேட்டு இறைவன் பசாசை கண்டிப்பாராக. நீரும் விண்ணகப்படையின் தலைவரே, மக்களை கெடுக்க உலகில் சுற்றித் திரியும் பேயையும் மற்ற கெட்ட அரூபிகளையும் இறை வலிமையால் நரகத்தில் தள்ளுவீராக. ஆமேன். யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 10 முதல் 11 முடிய உள்ள இறைவார்த்தைகள். இயேசு நிமிர்ந்து பார்த்து, அம்மா, அவர்கள் எங்கே? நீர் குற்றவாளி என்று எவரும் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்டார். அவர், இல்லை ஐயா என்றார். இயேசு அவரிடம், நானும் தீர்ப்பு அளிக்கவில்லை, நீர் போகலாம், இனி பாவம் செய்யாதீர் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. யூதர் ஆண்டவருக்கு செய்த நிஷ்டூரங்களிலும் இதுவே அதிக கொடூரமான நிஷ்டூரமாயிருக்கிறது என்று இதற்கு முந்தைய பதிவுகளில் நாம் வாசித்தோம். அதனுடைய தொடர்ச்சியை இன்றைய நாளிலே தியானிக்கிறோம். இத்தனை கொடிய நெஞ்சுள்ளவனாயிருந்து ஆயுதங்களை சாணை பிடித்து கூர்மையாக்கி கொண்டு ஆண்டவரை வாதிப்பேன் என்கிறது போல் அந்த பாவச் செயல் முடியும் வரையும் ஆண்டவர் பேரிலே ஓங்கின கை இன்னும் மாறாமல் இருக்கிறாய். ஐயையோ பாவி, மோக பாவியே, இப்படிப்பட்ட துரோகமும் கொடுமையும் யாராகிலும் செய்ய மனம் வருமோ? இப்படிப்பட்ட நிஷ்டூரங்களை கண்டால் கல்லும் உருகிப்போகும். உன் மனது மாத்திரம் இளகாதோ? ஆனால் ஆண்டவர் சிந்தின இரத்தம்தானே உனக்கு விரோதமாக சாட்சியாயிருக்கும் என்று பார். செல்வந்தனாக இருந்த ஒரு பெரியவன் துஷ்டத்தனம் மிகுந்தவனாய் தன் பாவத்தை விட மாட்டாமலும் பாவ சங்கீர்த்தனம் செய்யாமலும் நல்ல விவேகிகள் சொல்லுகிற புத்தியை காது கொடுத்து கேளாமலும் இருப்பான். இப்படி இருந்து வியாதியாய் விழுந்து போது குருக்கள் வந்து பாவத்துக்காக மனஸ்தாபப்படச் சொல்லி எத்தனை வருத்தினாலும் கேளான். புனித பிரான்சிஸ்கு போர்ஜியார் என்கிறவர் வந்து எத்தனையோ நியாயங்களை சொல்லி காட்டின இடத்திலேயும் அவன் மனம் திரும்பவில்லை. அப்போது ஆண்டவர் அவன் பாவ கொடூரத்தையும் தம்முடைய இரக்கத்தின் மகிமையும் கோப நீதியையும் உலகத்துக்கு காண்பிக்க விரும்பியதால் அவர் பாடுபட்ட சுரூபமும் திருவாய் மலர்ந்தது. அவனுக்கு தயையும் இரக்கமும் உள்ள வசனங்களை திருவுளம் பற்றினாலும் அதை கேளாமல் முகத்தை திருப்பிக் கொண்டான். அதை கண்டு சிலுவையிலிருந்து ஆண்டவர் தமது வலது கையை கலற்றி கொண்டு விலா காயத்தில் கையை இட்டு இரத்தம் எடுத்து காட்டி அவனை பார்த்து, இந்த இரத்த பலனை நீ அடைய மாட்டேன் என்றதால் அதனால் நடுத்தீர்க்கப்பட்டு நரகத்துக்கு போவாய் என்று திருவுளம் பற்றினார். பாவி, அவன் செய்த பாதகங்களை நீ செய்கிற போதே அந்த பயங்கரமான வாக்கியத்தை ஆண்டவர் உனக்கே சொல்லி இருக்கிறார் என்று நினைத்துக்கொள். ஆகையால் உன் பாவ கொடூரம் எவ்வளவு பெரிதென்று அறிந்து புத்தி மயக்கத்தை விட்டு பாவங்களுக்காக துயரப்பட்டு மனஸ்தாபப்பட்டு ஜெபம் செய்து கொள். ஒருவேளை ஆண்டவருடைய இரக்கம் இன்னும் உன்மீதும் உன் குடும்பத்தின் மீதும் இருக்கலாம். இணைந்து ஜெபிப்போம். எங்களுக்கு வெற்றியை அருளுகின்ற இயேசுவே, உம்மை நன்றியோடு ஆராதிக்கின்றோம். உம்முடைய மகிமையான ஜெயத்தின் நாமத்திற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். உம்மை தேடிய நாட்களெல்லாம் விஜயம் தந்த தெய்வமே, கலைமான்கள் நீரோடைகளுக்காக ஏங்கி தவிப்பது போல உம்மை தாகத்தோடு தேடி கண்டடைவதற்கான வாய்ப்பை எனக்கு தந்தீரே. உமக்கு கோடி நன்றி அப்பா. பல்வேறு தீராத வியாதிகள், கொப்பளங்கள், இன்னும் இந்த கொடூர போர்கள் மத்தியிலே இன்று என்னை காத்து
உம்மோடு இணைந்திருக்க வாய்ப்பு தந்த உமது மேலான நாட்களுக்காக நன்றி தகப்பனே. எமக்கு புதிய புதிய அனுபவங்களால் இந்த நாட்களில் எங்களை புடம்போட்டு இருக்கின்றீர், வாழ வைத்திருக்கின்றீர், கற்றுக் கொடுத்திருக்கின்றீர். இதில் அனைத்திலும் நீரே எங்களோடு உடன் நடந்திருக்கின்றீர். அதற்காக எங்கள் இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி கூறுகிறோம். தகப்பனே, சுட்டெரிக்கும் கோடை வெயில் எங்களை சோர்வடையச் செய்தாலும் உம்முடைய குளிர் நிழல் பிரசன்னம் எங்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறது. வேலைகளுக்கு செல்ல முடியாதபடி அடைக்கப்பட்டிருக்கும் ஏழை எளிய மக்கள், தெருவோரத்தில் வாழும் மக்கள், மாற்றுத்திறனாளிகள், மனநலம் குன்றியவர்கள், கைவிடப்பட்ட சிறுவர்கள், பெண்கள் என்று பலதரப்பட்ட மக்கள் சாப்பிட வழி இல்லாமல் தங்கள் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியாதபடி பொருளாதார நெருக்கடியில் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களை நீர் தயவோடு கண்ணோக்கி அவர்களுக்கு தேவையானதை இன்று கிடைக்க அருள் தாரும். ஆண்டவரே, இந்த கொடிய கோடை வெயில் மட்டுமல்ல, இந்த போர் பதற்றத்தினால் மனதிலும் வாழ்க்கையிலும் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் நீர் நம்பிக்கையின் நாட்களை காணும்படியாக செய்தருளும். இந்த போரின் விளைவுகளால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு நாட்டு மக்களையும் நீரே பாதுகாத்து வழிநடத்துவீராக. எந்த தீமையும் அவர்கள் மீது அண்டாதபடி உமது காவல் தூதர்களை சூழ்ந்து நின்று பாதுகாப்பார்களாக. இன்றைய நாட்களிலே இந்த தேர்தல் பணிக்காக தங்கள் வாழ்வை அர்ப்பணித்து கொண்டிருக்கிற அத்துணை அரசியல் கட்சிகளையும் நீரே பொறுப்படுத்தி வழிநடத்தும். அவர்கள் மக்களுக்கு தேவையான நீதியான வழியை அவர்கள் கண்டு அதன்படி செயல்பட நீவீர் தாமே அவர்களை வழிநடத்துவீராக. ஞானத்தின் ஆவியானவரே, இன்று எங்கள் மக்கள் செய்கிற பணிகளையும் செய்கிற பயணங்களையும் அவருடைய பிள்ளைகளையும் பேரப்பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதித்து நலங்கால் நிரப்பும்படியாக உம்முடைய நாமத்தில் ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள தந்தையே, ஆமேன். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.